தெரிவித்த சொக்கலிங்கம் அவர்களுக்கு. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஜெயகிருஷ்ணன். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சிறு விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தினர் சுமார் 1500 பேர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து நமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் துரைராஜ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லகவண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 62 கிராமங்களில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி கூடங்கள் இருக்கு. இந்த விசைத்தறி கூடங்களில் சுமார் 20000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வர்றாங்க. இவர்களுக்கு 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா கூலி உயர்வு ஒப்பந்தம் முதலாளிகளுக்கும் இந்த தொழிலாளர்களுக்கும் ஏற்படுத்தப்படும். இந்த சூழ்நிலையில் கடந்த 10/1/2010 பாத்தீங்கன்னா 31/3/2013 இந்த கூலி ஒப்பந்தம் முடிவடையுது. இந்த சூழ்நிலையில கூலி உயர்வு சுமார் 40% கூலி உயர்வு வேண்டும் என்று வலியுறுத்தி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு மற்றும் டீசல் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் எங்களால் இந்த கூலியில நாங்க நெசவு செய்ய முடியாது அப்படிங்கிறத வலியுறுத்தி கூலிக்கு நெசவு செய்யும் உரிமையாளர், அதாவது விசைத்தறி உரிமையாளர்கள், சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 40 நாட்களா கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க. மேலும் அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தாங்க. இது குறித்து அதாவது முதலாளிகளிடமிருந்து எந்த விதமான ஒரு பதில் அறிவிப்பும் வராத சூழ்நிலையில இன்னைக்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட கூலிக்கு நெசவு செய்யும் சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைத்திருக்காங்க. கூலி ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டா மட்டும்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் செழிப்படையும் அப்படிங்கிறது இந்த சிறு விசைத்தறி உரிமையாளர்களோட கோரிக்கையா இருந்துட்டு வருது. பாதிக்கப்பட்ட 20000க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். எங்களை நம்பி பின்னாடி இன்னும் 16,000 20,000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நாங்க அடிப்படையில் விலைவாசி உயர்வு காரணமாகவும் மின்கட்டண தடையின் காரணமாக எங்களால் தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் கூலி உயர்வு கேட்டு 40 நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அழைப்பும் இல்லை. அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இது தலையிட்டு இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தி கொடுக்கான ஓரிரு தினங்கள் அப்படி முடிவு ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொன்னால் சாலை மறியல் உள்ளிட்ட பிற போராட்டங்களில் எங்களை கூட்டத்தில் கலந்து ஆலோசனை செய்து நடத்துவோம்.